ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வந்த பெட் ஸ்டோரிஸில் த லாஸ்ட் பாப்பி. அப்பு அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அவன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி நாயோட சத்தத்தை கேட்டான். அவன் சுற்றி பார்த்தப்ப ஒரு புதருக்கு நடுவில் ஒரு சின்ன குட்டி நாய் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி நாய் பார்க்கறதுக்கு ரொம்பவே பசியோடையும் பயத்தோடையும் இருந்துச்சு. அப்புக்கு நாய்க்குட்டினா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவன் ஓடி போய் அந்த குட்டியை கையில் எடுத்துக்கிட்டான். அவன் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிட்டு இந்த பெட்டை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப கனவு காண ஆரம்பிச்சான். அப்போ அவன் ஒரு டேகை பார்த்தான். அந்த நாய்க்குட்டியோட கழுத்துல த ப்ரூனோ அப்படின்ற அந்த நாயோட நேமும் அதுக்கு பின்னாடி அந்த ஓனரோட நம்பரும் இருந்துச்சு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சான், இந்த குட்டி நாய் ரொம்ப அழகா இருக்கு, நம்மளே வச்சுக்கிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா அதை வளர்க்கலாம்ல, டெய்லி அதோட விளையாடலாம்ல அப்படிலாம் நினைச்சு பார்த்தான். ஆனா அது இன்னொருத்தரோட நாய் அப்படின்றது அவனுக்கு திரும்ப திரும்ப தோணிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம செய்யறது சரியான விஷயமா இருக்காது, நம்ம எப்படியாவது இந்த குட்டி நாயை அவங்களோட வீட்டுக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்றத அவன் யோசிச்சான். அப்போ உடனே பக்கத்துல இருக்க ஃபோன் பூத்துக்கு போயிட்டு ப்ரூனோவோட ஓனர் நம்பர் எடுத்து அதுக்கு கால் பண்ணான். அப்போ மீனா அப்படின்றவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, நான் தான், என்னோட நாய் தான் தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. நம்ம நாய்க்குட்டி கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்துல மீனா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்ததும் அப்புவை கவனிக்காம நாய்க்குட்டியை பார்த்த உடனே அதை தூக்கி கொஞ்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளால இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க தொலைச்ச ஒரு விஷயம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்போ நினைச்சிருந்தா அந்த நாய்க்குட்டிய அவனே வச்சு டெய்லி விளையாடி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவன் ரொம்ப ஹானஸ்டா அந்த நாய்க்குட்டியோட ஓனர் கிட்ட அந்த நாயை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த சைட்ல மீனா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, ஆல்வேஸ் பி ஹானஸ்ட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். நம்ம ஹானஸ்டா இருக்கிறது நமக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே சந்தோஷம் தரும் அப்படின்றது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மை டியர் குட்டீஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு கம் அண்ட் வாட்ச் வண்டர் பெட் ஸ்டோரிஸ்.